ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பைசா கூட இல்ல. அந்த நேரத்துல யாராவது வந்து உன் கடன் எல்லாம் நான் அடைச்சிட்டேன், இனி நீ பயப்படாம இருன்னு சொன்னா எவ்ளோ பெரிய ரிலீஃபா இருக்கும். இதை விட ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை தான் இயேசு நமக்காக செஞ்சிருக்காரு. ஆனா அவர் ஏன் இதை செய்யணும்? இதுல என்ன லாஜிக் இருக்கு? வாங்க பாப்போம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம்னா கொலை கொள்ளை பண்றது மட்டும்தான்னு. ஆனா உண்மைய சொல்லட்டுமா, ஒரு ஃபோன் அதோட சார்ஜர்ல இருந்து பிரிஞ்சா எப்படி ஆஃப் ஆகிடுமோ அதே போல நம்மை படைத்த கடவுளை விட்டுட்டு ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் வாழ்வேன்னு நம்ம விலகி போறோம்ல, அதுதான் உண்மையான பாவம். வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, முதல் மனிதனான ஆதாம் செஞ்ச அந்த ஒரு கீழ்ப்படியாமை ஒரு வைரஸ் மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் பரவி வந்துடுச்சு. ஒரு கசப்பான வேர்லிருந்து வர்ற பழமும் கசப்பா இருக்கிற மாதிரி அந்த பாவ சுபாவம் நமக்கும் வந்துடுச்சு. இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் வேற யாராவது நமக்காக பலியாகியிருக்க கூடாதா? ஏன் இயேசுவே வரணும்? இங்கதான் ஒரு டிவைன் லாஜிக் இருக்கு. நாம எல்லாருமே ஆதாம் வழியா வந்தவங்க. அதனால பிறக்கும் போதே அந்த பாவக்கரை நம்ம டிஎன்ஏல இருக்கு. ஒரு அழுக்கு துணிய வச்சு இன்னொரு அழுக்கு துடைக்க முடியாது இல்லையா? அதனாலதான் இயேசு ஒரு சாதாரண மனிதனுக்கு மகனா பிறக்காம பரிசுத்த ஆவியினால கன்னி மரியாளின் வயிற்றுல உருவானாரு. அவருக்கு பின்னாடி எந்த மனிதனோட ரத்தமும் இல்ல. அவர் 100% பரிசுத்தமானவர். பாவமே இல்லாத ஒரு தூய்மையான ஆத்மாவால மட்டும்தான் மத்தவங்களோட பாவத்தை தீர்க்க முடியும். பழைய காலத்துல பாவத்துக்கு பரிகாரமா ஆடு மாடுகளை பலி கொடுத்தாங்க. ஆனா மனுஷன் பண்ற தப்புக்கு ஒரு மிருகம் எப்படி ஈடாகும்? அது வெறும் தற்காலிகமான ஒரு நிழல் மட்டும்தான். ஒரு மனிதனோட பாவத்தை நீக்க ஒரு பரிசுத்தமான மனிதனோட ரத்தம் தேவைப்பட்டது. அந்த தகுதி இயேசுவுக்கு மட்டும்தான் இருந்தது. கடவுள் அன்பானவர் மட்டும் இல்ல, அவர் நீதி உள்ளவர். ஜஸ்ட் ஒரு நேர்மையான நீதிபதி முன்னாடி ஒரு குற்றவாளி நிக்கிறான். அந்த நீதிபதிக்கு அவன் மேல எவ்வளவு பாசம் இருந்தாலும் தண்டனை கொடுக்காம விட முடியாது. அப்படி விட்டா அவர் நேர்மையான நீதிபதி கிடையாது. பாவத்துக்கான தண்டனை மரணம். அந்த தண்டனைய நாம அனுபவிச்சா நாம அழிஞ்சு போயிடுவோம். அதனாலதான் நம்ம மேல இருக்கிற அன்பால அந்த நீதிபதி இருக்கையை விட்டு கீழே இறங்கி வந்து நமக்கான மரண தண்டனைய இயேசு சிலுவையில அவரே ஏத்துக்கிட்டாரு. தப்பு நம்மளது, ஆனா தண்டனை அவரது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இயேசு சிலுவையில மரிச்சது உங்க மேல அவர் வச்சிருக்கிற சொல்ல முடியாத அன்பினாலதான். உங்க பாவக்கடன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவர் அத சிலுவையில கட்டி தீத்துட்டாரு. உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு புது வாழ்க்கைய தொடங்குன்னு அவர் அன்போட கூப்பிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவுல சந்திப்போம். காட் பிளஸ் யூ.